பார்த்தீங்கன்னா நம்ம தேவ் ஃபிட்னஸில் இருக்கோம். ஸோ தேவ் ஃபிட்னஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரான்சைசி அண்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட அடுத்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் எழில் நகரில் தொடங்குறோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாதாவரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம கட்டபொம்மன் தெரு சொல்லுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது கேவிடி ஆயில் மில், ஸோ அதுக்கு பக்கத்தில் தொடங்குறோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வியாசார்பாடியில் தொடங்குறோம். ஸோ அங்கே எல்லாமே அட்வான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பிளான் பண்ணதில்ல, ரொம்ப நாளாக பிளான் பண்ணது தான். எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2019லேருந்தே பிளான் பண்ணது தான். ஸோ அதை நோக்கி தான் இப்போ வந்து நான் வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2019ல் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜிம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் 2020ல் பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் ஒரு ஜிம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரெண்டுத்தையும் சேல்ஸ் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக இப்போ பெரிய ஜிம் நம்ம போனோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 சின்ன ஜிம்மை சரி விற்றுட்டு தான் நம்ம ஒரு பெரிய லொக்கேஷன்ஸ்க்கு வர முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி தான் இப்போ இது எல்லாமே விரிவுபடுத்திட்டேன். ஸோ தேவ் ஃபிட்னஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரேட்மார்க்கும் பண்ணியாச்சு. ஸோ ட்ரேட்மார்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம், ஸோ லோகோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ட்ரேட்மார்க்கும் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு யாருன்னா தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். ஸோ யாருன்னா ஜிம் போட விருப்பம் இருந்ததுன்னா சும்மா ஃபண்ணுக்காக எவ்வளோ அது தெரிஞ்சுக்கலான்னு கேட்காதீங்க. மினிமம் ஒரு ஜிம் போட பார்த்தீங்கன்னா 15 lakhs ஆகும். அது இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட அட்வான்ஸ் எல்லாமே பொறுத்து, அந்த நம்ம எத்தனை ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறதை பொறுத்து அதிகபட்சம் 50 லட்சம், 1 கோடி 2 கோடின்னு போயிட்டுருக்கோம். மினிமம் நான் சொல்கிறது 15 lakhs. எக்யூப்மெண்ட்ஸு, கார்டியோ, ஃப்ளோரிங்கு, லைட்னிங்கு, அப்புறம் வந்து ஏசி, அதுக்கப்புறம் ரிசப்ஷன் டேபிள், சிஸ்டமு, கேமரா, அதுக்கப்புறம் வரவங்களுக்கு உட்கார சோஃபா, அப்புறம் ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கணும்னா ரெஸ்ட் ரூம் பண்ணணும். ஸோ கீழே மேட்லேருந்து ஃபேனு, ஸோ அதுக்கப்புறம் ஏசி, அப்புறம் கபோர்டு, ஸோ ரேக்கு சொல்லிட்டு செருப்பைக்கு முதல் கொண்டு உங்கள் வீட்டிலலாம் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, டிவி முதல் கொண்டு, அப்புறம் போர்டு ஒர்க். ஸோ அந்த போர்டு ஒர்க்லாம் இருக்குங்களா, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் ஃபஸ்ட்டு விசாரிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கொட்டேஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வாங்க. எடுத்தோன்னே கண்மூடித்தனமாக எவ்வளோ ஆகும்னு மட்டும் கேட்காதீங்க. ஃபஸ்ட் நீங்கள் எல்லாருமே கூகுளில் தட்டினா எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் விசாரிங்க, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம், நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். அதேமாதிரி வந்து நிறைய பேர் அவருக்கு என்ன ஈஸியாக ஜிம் போட்டார், நல்லா லாபம் வருது, வளர்ந்துட்டார் மட்டும் நினைக்காதீங்க. அதுக்குரிய ஹார்ட் ஒர்க்கு, தூக்கம் எல்லாமே விட்டுட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ 2 பேர் கூட சேர்ந்து பண்ணுற காரணம் அந்த பசங்க நம்மளுக்காக முன்னாடியிலேருந்து உழைச்சிருக்கானுங்க. ஸோ அவங்க கொஞ்சம் இப்போ நம்ம முன்னுக்கு வரோம் ஆசைப்படுறோம். அவனுங்க கூட இருந்து ஒர்க் பண்ணுறானுங்க அந்தந்த ஜிம்முங்களுக்கு எல்லாமே. ஸோ கூட இருந்து யாருன்னா ஒர்க் பண்ணணும் ஆசைப்பட்றீங்கன்னா, ஜிம் எப்படி என்னென்ன பண்ணணும், எது எங்கெங்கே வாங்கணும், நான் சொல்கிற வேலையை வந்து ஃபஸ்ட்டு செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ஜிம்மில் ட்ரைனராக இருந்து பாருங்கள். அது பண்ண முடியாது, நான் எந்தெந்த பொருள் வாங்குறது எங்கெங்கே அலையிறேன் டெய்லி, அதை வந்து கூட இருந்து பாருங்கள். 1 நாள் 2 நாள் என் கூட ட்ராவல் பண்ண அப்புறமா ஜிம் போடலாமா வேணாமா, ஸோ நீங்கள் யோசிங்க. மற்றபடி நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட விஷயம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.